ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். 12th ஸ்டாண்டர்டுக்கு இந்த ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் டெஸ்ட்டுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்காக நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில் ஆர்ட்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு 12th எக்கனாமிக்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் போர்ஷனுக்கான முக்கியமான கொஸ்டின்ஸ் என்னென்னன்றதை இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு சின்னதாக ஒரு லைக் மட்டும் போட்டுட்டு வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறேன், சரியா? ஸோ நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். ஸ்டார்டிங்லேருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் எந்த குரூப் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, சயின்ஸ் குரூப்புக்கு மட்டும் கிடையாது, ஆர்ட்ஸ் குரூப்புக்கும் நம்ம ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆரம்பத்துல இருந்தே, சரியா? நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணது முதல்ல இருந்தே சயின்ஸ் குரூப்புக்கு நம்ம எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு ஆர்ட்ஸ் குரூப்புக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து நம்ம எல்லா வீடியோஸுமே போட்டுட்டு இருக்கோம். ஸோ உங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு கொடுங்க. கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் ஒரு முக்கியமான ஒரு பங்காக உங்களுடைய லைஃப்பில் இருக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு மீட்டம் உங்களுக்கு ஜூலை லாஸ்ட் வீக் 20ஆம் தேதிக்கு மேலே ஸ்டார்ட் ஆகும். இப்போ இந்த எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் ஃபஸ்ட்டு 5 சாப்டர்ஸ் இந்த ஃபஸ்ட்டு மீட்டம் டெஸ்ட்டுக்கு இருக்குது. மொத்தம் வந்து உங்களுக்கு எக்கனாமிக்ஸில் 12 சாப்டர்ஸ் இருக்குது. இந்த 12 சாப்டர்ஸ்ல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 35லேருந்து 40% போர்ஷன் 5 லெசன் அப்படின்றது. இந்த 5 லெசன் வந்து உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் மிட் டெஸ்ட்டுக்கு வச்சிடுறாங்க. இந்த 5 லெசன்ல இருக்கக்கூடிய முக்கியமான கொஷின்ஸ் என்னன்றதை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்றேன். தயவு செஞ்சு இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய எந்த ஒரு கொஷினையும் ஒமிட் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த கொஷினை நீங்கள் இப்போலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு டைம் நிறைய இருக்குது. ஸ்டார்டிங்கில் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம்னா பின்னால் வந்து நம்ம ரொம்ப வருத்தப்பட வேண்டியதாக இருக்கும். இப்போலேருந்தே நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம படிச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னா பின்னால் நம்ம அதை ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய மார்க்கையும் நம்மளால் வந்து கண்டிப்பாக நல்ல முறையில் அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம திரும்ப திரும்ப இந்த லெசன்ஸ்லேருந்து இதான் கொஷின்ஸ், இந்த லெசன்ஸ்லேருந்து இதைத்தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் படிக்க போகிறோம். ஸோ தயவு செஞ்சு இப்போவே படிச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்து நம்ம திரும்ப திரும்ப நம்ம இந்த கொஷின்ஸை கொடுக்கும்போது உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இப்போலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. நான் சொல்லக்கூடிய விஷயத்தை தயவு செஞ்சு கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க, சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 லெசன்ஸ் இருக்குது. இந்த 5 லெசன்ஸ்லையும் ஆவரேஜாக பார்த்தோம்னா ஒரு 4 5 மார்க் கொஷின்ஸ் இருக்குது, சரியா? 5 மார்க் கொஷின்ஸ் மட்டும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2 மார்க் 3 மார்க்கு இன்னொரு நாள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை முடிங்க, சரியா? ஸோ மொத்தம் 5 லெசன்ஸ் இருக்குது. இந்த 5 லெசனில் இருக்கக்கூடிய முக்கியமான 5 மார்க் கொஷின்ஸ், டீட்டெயில் கொஷின்ஸ் என்னென்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஸ்கோப் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ், பேரின பொருளியலின் பரப்பெல்லை. அடுத்து இதனுடைய ஃபீச்சர்ஸை வந்து கம்பேர் பண்ண சொல்லுவாங்க. கேபிட்டலிசம், செகுலரிசம் அண்ட் மிக்சடிசம், முதலாளித்துவம், சமத்துவம், கலப்புத்துவம், இதுக்கான இருக்கக்கூடிய அந்த ஃபீச்சர்ஸை வந்து கம்பேர் பண்ணக்கூடிய கொஷின், முக்கியமான கொஷின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் ஆஃப் அ 4 செக்டார் எக்கானமி, 4 துறை பொருளியல் வருவாயின் வட்ட ஓட்டம், சரியா? அதே போல சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் ஃபார் 3 செக்டார் எக்கானமி, 3 துறை பொருளாதாரத்தின் வருவாயின் வட்ட ஓட்டம். இந்த 4 கொஸ்டின்ஸ் சாப்டர் 1ல இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ். நீங்க எந்த கொஸ்டின்ஸ் எடுத்து பார்த்தாலும் சாப்டர் 1ல இந்த 4 கொஸ்டின்ல இருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடா கேட்டிருப்பாங்க. அடுத்து சாப்டர் 2. இந்த சாப்டர் 2ல பாத்தீங்கன்னா ஒரு 4 கொஸ்டின்ஸ் இருக்கு. டிஃபிகல்டிஸ் இன் த மெஷர்மெண்ட் ஆஃப் நேஷனல் இன்கம், தேசிய வருவாயின் கணக்கீட்டின் சிரமங்கள் என்னென்ன அப்படின்ற அந்த கேள்வி. அதுக்கப்புறம் வேரியஸ் மெத்தட்ஸ் ஆஃப் எஸ்டிமேட்டிங் நேஷனல் இன்கம் ஆஃப் அ கண்ட்ரி, தேசிய வருவாயை கணக்கிடும் முறைகள், ஒரு நாட்டின் தேசிய வருவாயை கணக்கிடும் முறைகள். அப்புறம் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நேஷனல் இன்கம், தேசிய வருவாயின் முக்கியத்துவம் என்னென்ன, இது ஒரு முக்கியமான கொஸ்டின். அப்புறம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் நேஷனல் இன்கம், தேசிய வருவாயின் அடிப்படை கருத்துக்கள். செகண்ட் சாப்டர்ல ஒரு 4 5 மார்க் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் தேர்ட் சாப்டர்ல பாத்தீங்கன்னா 2 கொஸ்டின்ஸ் தான். ஒன்று டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலை இன்மையின் வகைகள். ரெண்டாவது ஈக்குலிபிரியம் பிட்வீன் ஏடிஎஃப் அண்ட் ஏஎஸ்எஃப் வித் டயக்ராம், ஏடிஎஃப் மற்றும் ஏஎஸ்எம் இடையிலான சமநிலைக்கான வரைபடம், சரியா? இது ரெண்டும் வந்து நமக்கு தேர்ட் சாப்டர்ல இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின். அடுத்து ஃபோர்த் சாப்டர் பார்த்தோம்னா கீன்ஸ் சைக்காலஜிக்கல் லா ஆஃப் கன்சம்ஷன் ஃபங்க்ஷன், கீன்ஸின் நுகர்வு சார்பின் உளவியல் விதி. அதுக்கப்புறம் ஒர்க்கிங் ஆஃப் அ மல்டிப்ளையர், பெருக்கி இயங்கும் விதம். அப்புறம் டிஃபரன்ஸ் பிட்வீன் எம்இசி அண்ட் எம்இஐ,
அதாவது மூலதன இறுதிநிலை உற்பத்தி திறனுக்கும் முதலீட்டு இறுதிநிலை உற்பத்தி திறனுக்கும் உள்ளான வேறுபாடு. அப்புறம் ஆபரேஷன் ஆஃப் தி ஆக்சிலரேட்டர், முடுக்கி இயங்கும் விதம். சரியா? இந்த 4 கொஸ்டின் வந்து உங்களுக்கு சாப்டர் 4ல. நெக்ஸ்ட் சாப்டர் 5ல ஒரு 3 கொஸ்டின்ஸ். ஃபிஷர்ஸ் குவான்டிட்டி தியரி ஆஃப் மணி, இர்விங் ஃபிஷரின் பண அளவு கோட்பாடு. அப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி, பணத்தின் கொள்கைகள். ஃபேசஸ் ஆஃப் ட்ரேட் சைக்கிள், வணிக சுழற்சியின் பல்வேறு கட்டங்கள். ஆக மொத்தம் பார்த்தோம்னா 4, 8, 10, 14, 17 கொஸ்டின்ஸ். இந்த 17 5 மார்க் கொஸ்டின்ஸை நம்ம தரவா படிச்சிட்டோம்னா ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்ல இதுல இருந்து தான் உங்களுக்கு கேட்க போறாங்க. குவார்டர்லி எக்ஸாமுக்கு வரப்போகுது, ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு வரப்போகுது, பப்ளிக் எக்ஸாமுக்கும் இதே கொஸ்டின்ஸ் தான் இந்த சாப்டர்ல இருந்து உங்களுக்கு ரிப்பீட்டடா திரும்ப 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 கேட்க போறாங்க. நம்ம இப்பவே இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு அந்த டைம்ல ரிவைஸ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். இல்லை இதை தவிர்த்து கூடுதலாக ஏதாவது கொஸ்டின்ஸ் நம்ம படிக்கிறதா இருந்தால் கூட நமக்கு டைம் இருக்கும், ஈஸியா நம்மளால படிக்க முடியும். புரியுதா? ஸோ இதை கொஸ்டின்ஸ் எதையும் ஒமிட் பண்ணாமல் படிச்சுக்கிறங்க. அடுத்தடுத்து நம்ம எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் கொடுப்போம். தேங்க்யூ.